இப்போ வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் கொடுக்குறாங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இந்த நிறுவனத்துக்கு நிறைய பணம் வருது. அங்கே லாட்ரி லீகல், இவங்க அங்கே நிறையா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அங்கேருந்து இவங்களுக்கும் நிறையா பணம் வருது. அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. டிஎம்கேக்கு ஏன் 500 கோடி ரூபா கொடுக்கணும்? 500 கோடிக்கு மேலே ஏன் கொடுக்கணும்? அது எனக்கும் நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியிடுவதற்கு முன்னாடி திமுக ஆதரவு யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாஜகவோட உண்மை முகம் இப்போ கிளியும், எலக்டோரல் பாண்ட்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் வெளியே வரும்போது பாஜக கம்ப்ளீட்டாக அம்பலப்பட்டு போயிடுவாங்க, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேச்சு பேசினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திமுகவுக்கு ஏகப்பட்ட பணம் வந்திருக்கு. இன்ஃபேக்ட் அதிமுகவுக்கு அந்த காலகட்டத்தில் எலக்டோரல் பாண்ட்ஸ் வெளியே பெருசாக பணம் வரல. இந்த டீட்டெயில்ஸ் வந்ததுக்கப்புறம் யாரும் வாயை திறக்கல, சைலண்டாலாம் விட்டு ஓட்டாங்க அதுக்கப்புறம். ஸோ இப்போ இவ்வளோ பணம் அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியுது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மேலே. அதுக்கப்புறம் 24 இதை பேன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் நடக்குது. மார்டின் ஃபேமிலியில் கூடி நிறைய பேர் பார்த்தோம்னா அரசியலுக்கு வராங்க. 24க்கு அப்புறம் தான் அந்த ட்ரெண்ட் ஆரம்பிக்குது. குறிப்பாக 24 பிப்ரவரி தான் பேன் பண்ணுறாங்க எலக்டோரல் பாண்ட்ஸ். 2024 ஸ்டார்டிங்கில் தான் கரெக்டாக ஆதவர்ஜுனாவும் அரசியலுக்குள்ள வர்றாரு, விசிகேக்குள்ள வராரு. எக்ஸாக்டா எந்த மந்த்துன்னு தெரியல, ஏறக்குறைய அதே காலகட்டத்தில் அவர் உள்ள வர்றாரு. அதுக்கப்புறம் இப்போ லீமா மார்டின், அப்புறம் ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின், இவங்க எல்லாம் பார்த்தோம்னா வரிசையாக ஒருத்தங்களா உள்ள வராங்க. எனக்கு சில தியரிஸ் இருக்கு. கரெக்டாக எலக்டோரல் பாண்ட்ஸை பேன் பண்ணதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே பொலிட்டிக்ஸ்குள்ளே வராங்கன்னா எனக்கு சில தியரிஸ் இருக்கு. பட் அதை நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது. பட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அரசியலுக்குள்ளே வராங்கனாலே அவங்களோட பிஸ்னஸ் நலனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பொலிட்டிக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்காக தான் வராங்க. விஜய் மல்லையா எதுக்கு அவர் அரசியலுக்குள்ள வர்றாரு? ஸோ அவருக்கு தெரியும் நம்மக்கிட்ட ஒரு பெரிய எம்பையர் இருக்குது, அதை பாதுகாக்கிறதுக்கு நமக்கு அரசியல் பலம் தேவைப்படும். ஸோ அதனால அவங்க உள்ள வராங்க. இவங்களும் அரசியல் கட்சிகளுக்கு ஃபண்ட் பண்ணது போக நம்ம அரசியல்வாதியாக மாறுவோம் அப்படின்ற அடிப்படை. கரெக்டாக ஃபண்ட் பண்ணுற இடத்துல சிக்கல் வருது 24ல். அப்போ பார்த்தோம்னா இவங்க நானே மாறுறேன், நம்மளே பொலிட்டிஷியன் ஆயிடலாமே அப்படின்ற இடத்துக்கு வராங்க. 500 கோடி நான் செலவு பண்ணால் நான் பொலிட்டிஷியன் இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க, இப்போ பொலிட்டிக்ஸ்குள்ளே வரும்போதும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அவங்களோட கைகள் இருக்குது. ஒரு சைடில் ஏடிஎம்கே, இன்னொரு சைடில் பாண்டிச்சேரியில் அவங்களா ஒரு கட்சியை ஃப்ளோட் பண்ணுறாங்க. பிஜேபி டிவிகேலையும் இருக்காங்க. பிஜேபியோட கூட்டணினா ஏதோ ஒரு வகையில் அங்கேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஸோ இப்படி எல்லா சைட்லேயும் அவங்க ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கிறாங்க.